Good morning, 7th standard students. Today in your English class, we are going to see a pictogrammar lesson. This is given after your first lesson in term 2 English book. Term 1 book we have already completed, and all the grammar sections of term 1 book we have already completed, and videos are available in our channel. This is term 2 book, and after your first lesson this grammar part is given. So before getting into this grammar part, I just wanted you to understand some basic grammar explanations. First one பார்த்தீங்கன்னா noun அப்படிங்கிறது வந்து நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. நவுன்னா என்ன அப்படிங்கிறது. நவுன் அப்படிங்கிறது வந்து தமிழில் வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். So name of a person, name of a place, name of a thing. So பெயர்னா என்ன? Name. So name of a person, name of a place, name of a thing. அதாவது ஒரு நபரோட பேரு, ஒரு இடத்தோட பேரு, ஒரு பொருளோட பேரு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நவுன் தான். ஸோ நவுன்லேயே வந்து வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம், பிகாஸ் இந்த கிராமர் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு ஃபஸ்ட் நம்ம நவுன்னா என்னன்றது கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நவுன்னா என்னென்னா, ஒரு பர்சனோட பேர், பிளேஸோட பேர், திங்கோட பேர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நவுன். ஸோ ஒரு சென்டென்ஸில் வந்து அப்போ நவுன் வந்து கண்டிப்பாக இருக்கும், இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ்க்கு ஒரு மீனிங் இருக்கும். ஸோ இது வந்து நவுன். அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப் நவுன். அதாவது ஒரு சென்டென்ஸில் வர நவுனை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது தான் வந்து அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய plenty ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நவுனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ஃப்ளவர். ஸோ ஃப்ளவர் அப்படின்றது நவுன், ஒரு பூவை குறிக்கிறது. ஸோ அது அந்த ஃப்ளவர் வந்து எப்படி இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ், பிகாஸ் இட் டிஸ்கிரைப்ஸ் ஃப்ளவர். அந்த ஃப்ளவர் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிற வேர்ட், அதனால அது அட்ஜெக்டிவ். அ கிளவர் பாய். ஸோ பாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவனை குறிக்கிறது. ஸோ பாய் அப்படின்றது வந்து நவுன். கிளவர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலியான சிறுவன். ஸோ கிளவர் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ். அது வந்து இந்த சிறுவனை பற்றி நம்மளுக்கு வந்து மிகைப்படுத்தி சொல்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த அட்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த இன்டெலிஜென்ட், கிளவர், பியூட்டிஃபுல், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ 2 விஷயத்தை நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணுற அட்ஜெக்டிவ்ஸ் வந்து கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குற இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர். கேன் யூ ஜம்ப் ஹையர் தேன் திஸ் பில்டிங்? அதாவது இந்த 2 அனிமல்ஸ், டாக் அண்ட் ஸ்குவிரல், 2 பேரும் பேசிக்கிற மாதிரி ஒரு சின்ன டயலாக் கொடுத்துருக்காங்க. இந்த பில்டிங்கை விட உயரமாக உன்னால் குதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த டாக் வந்து கேட்குது. ஸோ அதாவது இந்த பில்டிங்கையும் இந்த ஸ்குவிரல், அதாவது இந்த அணில், 2ல் யார் வந்து ஹையராக ஜம்ப் பண்ணுவாங்க, ஐ மீன் அந்த பில்டிங்கோட ஹைட்டை விட இந்த அணிலால் ஹையராக ஜம்ப் பண்ண முடியுமா, உயரமாக ஜம்ப் பண்ண முடியுமான்னு கேட்குது. ஸோ 2 விஷயத்த கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது அந்த ஹையர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ அதுக்கு இந்த ஸ்குவிரல் என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்கள். எஸ், பிகாஸ் திஸ் பில்டிங் கேனாட் ஜம்ப். இது வந்து ஒரு சின்ன காமிக்கல் ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு நகைச்சுவையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அனில் என்ன சொல்லுது, ஆமாம், ஏன்னா வந்து இந்த பில்டிங்கால் ஜம்ப் பண்ண முடியாது, என்னால் வந்து இந்த பில்டிங்கோட உயரமாக ஜம்ப் பண்ண முடியும், ஏன்னா வந்து இந்த பில்டிங்கால் தான் ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ அதாவது நான் வந்து சின்ன ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணாலும் நான் தான் வின்னர், ஏன்னா பில்டிங்கால் ஜம்பே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன காமிக்கல் டயலாகாக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையர் அப்படின்றது வந்து கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். 2 விஷயத்த கம்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணுற அட்ஜெக்டிவ் வேர்ட். நார்மலி ERல முடியும், அப்படி இல்லைன்னா மோர் ப்ளஸ் அந்த அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வரும். ஸோ இது நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். செகண்ட் ஒன் பாருங்க,
which is more important to us, the sun or moon? Again வந்து இங்க சன்னையும் மூனையும் கம்பேர் பண்றோம். ஸோ இது கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா, which is more important to us, நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியம், சன்னா மூனா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ more important இருந்தா இங்க comparative adjective. ஸோ எது ரொம்ப முக்கியம், ஸோ more important. இந்த more அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு comparative adjective ஓட keyword. அதே மாதிரி ERனு முடிஞ்சா அது comparative adjective ஓட keyword. keywordனா என்னன்னா இந்த மாதிரி ERல முடிஞ்சா அது வந்து comparative adjective அப்படின்னு சொல்லி நீங்க நோட் பண்ணணும். அதே மாதிரி more important, more வந்துட்டு அப்புறம் ஒரு வேர்ட் adjective word வருதுன்னா இது வந்து comparative adjective. சென்டென்ஸ் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து புரியும், அது ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு, கீவேர்ட்ஸும் வந்திருக்குன்னா அது comparative adjective. இது வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்குற மாதிரியான ஒரு கொஸ்டின். ஸோ அதுக்கு ஸ்டூடெண்ட் வந்து மூன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்றாங்க. டீச்சர் வந்து கேட்குறாங்க, ஏன் சன் முக்கியமா மூன் முக்கியமான்னு கேட்டா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்றாருன்னா மூன் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ டீச்சருக்கு ஒரே குழப்பமா இருக்கு, ஏன் எதனால நீ இந்த ஆன்சர் சூஸ் பண்ணன்னு கேட்கும்போது ஸ்டூடெண்ட் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. The moon gives us light at night when we need it, but the sun gives us light only in the day when we don't need it. அதாவது நைட் டைம்ல நம்மளுக்கு வெளிச்சம் தேவைப்படும் போது நம்மளுக்கு லைட் கொடுக்கறது மூன், டே டைம்ல நம்மளுக்கு வெளிச்சமே தேவையில்லாத போது சன் வந்து நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்குது. ஸோ அதனால வந்து நைட் டைம்ல தேவைப்படுற வெளிச்சத்தை கொடுக்குறது மூன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டூடெண்ட் ரிப்ளை பண்றாரு. இதுவும் ஒரு சின்னதா ஒரு நகைச்சுவையோட தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை படிக்கும் போது என்ஜாய் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து இதில் இருக்கிற கிராமர் பாட்டும் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் இருக்கிற கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிப் பாருங்க. Which fish is the most famous? The starfish. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணல, அதாவது வந்து ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணல. ஆனா என்ன கேட்குறாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ் எது, அதாவது இருக்கிற ஃபிஷ் எல்லாத்துலேயுமே ஃபேமஸான ஃபிஷ் எது அப்படின்னு கேட்டா அது ஸ்டார் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்னன்னா இருக்கிறதுலே எது சிறந்தது, எது உயர்ந்தது. ஸோ ஒரு குரூப் ஆஃப் விஷயத்துல சொல்லும் போது அதுலேயே எது பெஸ்ட் அப்படின்னு சொல்றது தான் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். பேர்லயே இருக்கு சூப்பர்லேட்டிவ், சூப்பர்னா மேல. ஸோ இருக்கிறதுலே எது ஃபர்ஸ்ட், எது பெஸ்ட், எது மேல இருக்கு, எது உயர்வா இருக்கு அப்படின்றத சொல்றது தான் வந்து சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இதனோட கீவேர்ட் பார்த்தீங்கன்னா THE, த அப்படின்றது வந்து சூப்பர்லேட்டிவோட கீவேர்ட். பிளஸ் ESTல முடியணும். எப்படி இங்க வந்து ஹையர் வந்து ERல முடிஞ்சா கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவோட கீவேர்டுன்னு சொன்னோம், அதே மாதிரி ஹையஸ்ட் ESTல முடிஞ்சா அது சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவோட கீவேர்டு. ஸோ இந்த இடத்துல ESTன்னு முடிஞ்சா அது சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவோட கீவேர்ட். அதே மாதிரி த மோஸ்ட் அப்படின்னு வந்தாலும் அது சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவோட கீவேர்ட். ஸோ கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவோட அனதர் கீவேர்ட் என்ன சொன்னா மோர்ன்னு வரணும்னு சொன்னேன். சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து மோஸ்ட்ன்னு வரணும். பிளஸ் த வந்துச்சுன்னா இது வந்து சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க. வாட் கேன் பி ஸ்மார்ட்டர் தேன் அ டாக்கிங் பேர்ட்? ஸோ ஒரு பேசும் பறவையை விட எது ஸ்மார்ட்டரா இருக்க முடியும்? ஸோ ER வந்திருக்கு, அப்போ இது என்ன அட்ஜெக்டிவ்? கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ அதே மாதிரி தேன் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம தேன் யூஸ் பண்றோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேன் யூஸ் பண்ணிப்போம், ஹையர் தேன். ஸோ தேன் வந்தாலே அது வந்து ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றதுன்னு தான் அர்த்தம். ஸோ ER வந்திருக்க கீவேர்ட் வந்திருக்கனால ஸ்மார்ட்டர் அப்படின்றது இட்ஸ் அ சூப்பர்லேட்டிவ், சாரி கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிப் பாருங்க. What is worse than finding half a worm in your apple? இந்த இடத்துல worm கிடையாது, worm, WORM. wormனா புழு. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா நம்மளோட ஆப்பிளில் வந்து ஒரு பாதி புழு இருக்கிறத
ஃபைன் பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறதோட எது மோசமானது. ஸோ தேன் வந்திருக்கு. ஸோ அதனால் இது கம்பேரிட்டிவ். இது வந்து சிச்சுவேஷனை கம்பேர் பண்ணுறது. இப்போ நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டே இருக்கேன், பாதி ஆப்பிள் சாப்பிட்டுட்டேன், மீதி பாதி ஆப்பிளை நான் ஒரு பாதி புழுவை பார்க்குறேன். அப்போனா என்ன அர்த்தம்? மீதி பாதி புழுவை நான் வந்து பார்க்காமலே அந்த ஹாஃப் ஆப்பிளை சாப்பிட்ருக்கேன்னு அர்த்தம். ஸோ அப்போது அந்த சிச்சுவேஷனை விட வேர்ஸான சிச்சுவேஷன் எது அப்படின்றது தான் இந்த கொஷினோட மீனிங். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பாருங்கள், ஸ்பிட்டிங் தி அதர் ஹாஃப் அவுட், மீதி பாதியை துப்புறது தான் இதை விட வேர்ஸான சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி ஆன்சர். ஸோ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது தேன் வந்தால் இது கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். எது இதில் அட்ஜெக்டிவ்? வேர்ஸ் தான் அட்ஜெக்டிவ். அதாவது வேர்ஸ் அப்படின்றது வந்து பேட், வேர்ஸ், வேர்ஸ்ட் அப்படின்னு வந்து வரும். அதாவது பேட் அப்படின்றது பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ், வேர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ், வேர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ பேட் வந்து பாசிட்டிவ் அட்ஜெக்டிவாக வரும்போது கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவாக சென்டென்ஸில் நம்ம வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம். சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் வரும்போது வேர்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இது வந்து சில வேர்ட்ஸ்க்கு வந்தும் இப்படி இருக்கும். இப்போ நம்ம மேலே பார்த்த வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை, ஹையர், ஹையஸ்ட். ஸோ ஹைன்றது பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ், இஆர் வந்தால் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ், ஹையர்ன்றது கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ், இஎஸ்டின்னு வந்தால் அது சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். ஹை, ஹையர், ஹையஸ்ட், டால், டாலர், டாலஸ்ட், பிக், பிகர், பிக்கஸ்ட். ஸோ இது வந்து பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸை வந்து அந்த மாதிரி நம்மளால எழுத முடியாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும்னா இம்பார்ட்டண்ட், மோர் இம்பார்ட்டண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இம்பார்ட்டண்ட் அப்படின்றது பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ், மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ன்றது சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ எந்த வேர்ட்ஸ் எல்லாம் இஆர், இஎஸ்டி போட்டு எழுத முடியாதோ அதை வந்து நம்ம மோர், மோஸ்ட் போட்டு கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இங்கே ஃபேமஸும். ஸோ ஃபேமஸ் வரும்போது அதை இஆர் போட்டு நம்ம எழுத முடியாது. ஸோ மோர் ஃபேமஸ், மோஸ்ட் ஃபேமஸ், அதுதான் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் வரும்போது வேறு மாதிரி வரும். பேட், வேர்ஸ், வேர்ஸ்ட், குட், பெட்டர், பெஸ்ட், அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் இருக்குது. இது நீங்கள் வந்து ஹையர் கிளாஸஸில் இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் படிப்பீங்க. இப்போதைக்கு அட்ஜெக்டிவ்னா என்ன, பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன, கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன, சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன, அது எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் சென்டென்சஸில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறோம். இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வரும்போது சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த கிளாஸில், அதாவது 7th ஸ்டாண்டர்டில் இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த கிராமர் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப பெருசு. ஸோ நீங்கள் இன்னும் கூட ஹையர் கிளாஸஸ் 8th 9th எல்லாம் போகும்போது இன்னும் அதிகமானது இதே செக்ஷனில் இன்னும் அதிகமாக நீங்கள் படிப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம அந்த எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்வேர்ட் பசில். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிராஸ்வேர்ட் பசில் ஃபில்அப் பண்ணணும் வித் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ சால்வ் த கிராஸ்வேர்ட் பசில் யூஸிங் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். அதுதான் வந்து நம்ம பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்சஸில் வந்து நம்ம சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் போட்டு நம்ம இதை வந்து கிராஸ்வேர்ட் பசில் ஃபில் பண்ணணும். 2 டவுன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ 1 2 3 4 5 6 லெட்டர்ஸ் இருக்கிற ஒரு வேர்ட் தான் அது. ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம இந்த சென்டென்ஸை படிக்கும் போது நம்ம வந்து we have to find out. ஸோ செகண்ட் ஒன் வந்து பாருங்க, the dash man ever whose age has been verified is Jérôme Kimura. ஸோ டேஷ் மேன் ஹூஸ் ஏஜ் வந்திருக்கிறதுனால ஒன்று அவங்க வந்து யங்கஸ்டாக இருக்கணும், இல்லை எல்டஸ்டாக இருக்கணும். வயசுலேயே ரொம்ப கம்மியானவங்களா இருக்கணும், வயசுலேயே ரொம்ப அதிகமானவங்களா இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னால் இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட் அப்படின்றது தான். ஸோ இருக்கிறதுலே வந்து யங்கஸ்டான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே 6 ஃபீல்டு தான் இருக்குது. ஸோ யங்கஸ்ட் கண்டிப்பாக வர முடியாது. அப்போது எல்டஸ்ட் தான் வரணும், ELDEST. ஸோ 6 லெட்டர்ஸ் இருக்குது எல்டஸ்ட்.
ஸோ இங்கே வந்து ELDEST ன்னு சொல்லி fill up பண்ணணும். So the eldest man ever whose age has been verified is Jiromon Kimura. Okay. Next வந்து acrossல first one பார்க்கலாம். Acrossனா வந்து நேரா எழுதுறது, குறுக்கால எழுதுறது தான் across அப்படின்னு சொல்லி சொல்றோம். So first one வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு, இப்படி எழுதணும். அதாவது ஹாரிசான்டலா எழுதுறது. So 1, 2, 3, 4, 5, 6. 6 letter word அது. So deserts are the dash places on earth. Deserts வந்து எப்படி இருக்கும்? பாலைவனம் ரொம்ப ட்ரையா இருக்கும். So deserts are the driest places on the earth. Dry அப்படின்றது positive adjective, driest அப்படின்றது superlative adjective. So எப்படி fill பண்ணோம்? DRIEST. So driest அப்படின்னு சொல்லி இங்க fill பண்ணணும். So 1 across முடிச்சாச்சு, 2 down முடிச்சாச்சு. Next வந்து 3 across பார்க்கலாம். 3 across என்ன இருக்கு? Russia is the dash country in the world. So நம்ம எல்லாருக்குமே தெரியும் Russia is the largest country in the world. So உலகத்திலே பெரிய country வந்து ரஷ்யா தான். So largest LARGEST. So 7 letters வருது. So LARGEST அப்படின்னு சொல்லி இங்க third across fill up பண்ணிக்கோங்க. Next வந்து fourth down பார்க்கலாம். Fourth down வந்து Antarctica is the dash continent in the world. So Antarctica அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டா இருக்கும் இல்லையா? So coldest continent. So fourth one வந்து COLDEST. So coldest. So fourth down வந்து coldest. Next வந்து பார்த்தீங்கன்னா fourth across fill up பண்ணலாம். Mercury is the dash planet to the sun. So already 4 down வந்து Cல coldest fill பண்ணுவோம் இல்லையா? So இந்த இடத்துல C இருக்கு. So Cல start ஆகுற ஒரு word தான் இங்க வரணும். So Mercury வந்து sunக்கு எவ்வளோ எங்க இருக்கு? ரொம்ப க்ளோஸா இருக்கு, அதாவது பக்கத்துலயே இருக்கு. So first planetே வந்து மெர்க்குரி தான். ஸோ மெர்க்குரிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால க்ளோஸ். ஸோ க்ளோசஸ்ட் தான் வந்து சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ ஆல்ரெடி இங்கே சி இருக்கு, CLOSEST க்ளோசஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் அக்ராஸ் பார்க்கலாம். வாட்டிகன் சிட்டி இஸ் தி dash country in the world. நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். Vatican City is the smallest country in the world. நம்ம வேர்ல்ட்லயே வந்து ரொம்ப ரொம்ப சின்ன country வந்து Vatican City. So சின்னதுக்கு small. So smallest country. So fifth across வந்து SMALLEST smallest அப்படின்னு சொல்லி fill up பண்ணணும். Next வந்து seventh across முடிக்கலாம். The cheetah is the dash animal in the world. So நம்ம எல்லாருக்குமே தெரியும் cheetah தான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஓடுற animal. So fastest அப்படின்னு சொல்லி fill up பண்ணணும். FASTEST fastest. Next வந்து eighth down. Eighth down வந்து பார்த்தீங்கன்னா Mount Everest is the dash mountain in the world. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் தான் வந்து இருக்கிறதுலே உயரமான மவுண்டெயின் வேர்ல்டுலேயே. ஸோ உயரத்துக்கு டால். ஸோ டாலஸ்ட் TALLEST டாலஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் அக்ராஸ் பார்க்கலாம். சிக்ஸ்த் அக்ராஸ் வந்து டைமண்ட்ஸ் ஆர் தி டேஷ் மெட்டீரியல் இன் த வேர்ல்ட். ஸோ டைமண்ட்ஸ் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஹார்டான மெட்டீரியல். ஸோ டைமண்ட் வந்து ரொம்ப ஹார்டான மெட்டீரியல். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு சென்டென்ஸே இருக்குது, டைமண்ட்ஸ் கட் டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. டைமண்ட்ஸ் வந்து டைமண்டால் தான் கட் பண்ண முடியும், வேறு எதாலையும் கட் பண்ணவே முடியாது. ஸோ டைமண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு மெட்டீரியல். ஸோ ஹார்டஸ்ட் HARDEST ஹார்டஸ்ட் சொல்லி இங்கே அக்ராஸ் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் டவுன் பாருங்க. The elephant is the dash animal in the world. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ஹெச்ல நம்ம டைமண்ட்ஸ்க்கு ஹார்டஸ்ட்னு ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெச்ல ஸ்டார்ட் ஆகுறது தான் இங்கே வந்து டவுனில் வரணும். ஸோ எலிஃபெண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ ஹெவியஸ்ட். ஸோ HEAVIEST. ஸோ இப்படி தான் ஃபில் அப் பண்ணணும். இதனோட ஆன்சர்ஸ் ஃபில்ட் அப்
வேர்ட் பசில் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இப்போ சொன்ன ஆன்சர்ஸ் அப்படியே வந்து இந்த செல்ஸில் வந்து ஃபில்அப் பண்ணி வீடியோட எண்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னு வந்திருக்கும். அதே மாதிரி இஎஸ்டியில் முடியும். ஸோ இது எல்லாமே சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வச்சு நம்ம இந்த கிராஸ்வேர்ட் ஃபில்அப் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கிங் கான்வர்சேஷன் மாதிரி கிளாஸில் த மோஸ்ட் ஃப்ரைட்டன்ட் மூமெண்ட் என்ன, த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்ன, த மோஸ்ட் நர்வஸ் சுச்சுவேஷன் என்ன, அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் கிளாஸில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம். இப்போ ஸ்கூல் இல்லாதனால நீங்கள் உங்களோட நெய்பர்ஸ் கூட நீங்கள் பேசலாம். அதே மாதிரி மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் பெஸ்ட் சாங், உங்களுக்கு நீங்கள் கேட்டதுலேயே பெஸ்ட் சாங் என்ன, worst song என்ன, the longest time I have ever danced, நான் ரொம்ப நேரம் டான்ஸ் பண்ணது எந்த நேரத்தில், அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பிளேசஸ் இன் யுவர் லைஃப். ஸோ எந்த இடம், அதாவது மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ், அதாவது நீங்கள் போனதுலேயே ரொம்ப பயங்கரமான இடம் எது, த சீப்பஸ்ட் ரெஸ்டாரண்ட், ரொம்ப வந்து சீப்பான ரெஸ்டாரண்ட், விலை கம்மியாக இருந்த ரெஸ்டாரண்ட் எது, த மோஸ்ட் போரிங் டவுன், ரொம்ப ரொம்ப போர் அடிக்கிற விஷயம் ஒரு இடம் எங்கே நான் போனேன், இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசலாம். இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா த வந்திருக்கு, மோஸ்ட் வந்திருக்கு, இஎஸ்டி ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அதாவது இருக்கிறதுலே இதான் வேர்ஸ்ட், இருக்கிறதுலே இதான் பெஸ்ட், இருக்கிறதுலே இதான் ரொம்ப அழகு. ஸோ அதெல்லாம் சொல்கிறது தான் வந்து சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். So this is your H exercise. So H exercise வந்து superlative adjectives யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து நம்மளோட கான்வர்சேஷனில் நம்ம பேசும்போது எப்படி அதை யூஸ் பண்ணி பேசுறது அப்படின்றதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ இதுதான் வந்து உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் லெசன் டேர்ம் 2 இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசனுக்கு அப்புறம் இருக்கிற பிக்டோகிராமர், பேசிக்கலி ஆன் அட்ஜெக்டிவ்ஸ். அதுலேயும் எம்ஃபசிஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் தான். அதை வச்சு தான் நம்மளுக்கு எக்ஸசைசஸ் எல்லாமே நம்ம பண்ணினோம். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இட்ஸ் வெரி ஈஸி. இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு வெறும் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு முக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஹையர் கிளாஸஸில் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், எப்படி வந்து அது சென்டென்சஸில் யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து அதை பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ்ல இருக்க சென்டென்ஸ் எப்படி கம்பேரிட்டிவாக மாற்றுறது, இது எல்லாமே வந்து உங்களோட ஹையர் கிளாஸஸில் வரும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். எது கீவேர்ட்ஸ், இந்த அட்ஜெக்டிவ்ஸ்லாம் வந்து சென்டென்சஸில் வரும்போது என்ன கீவேர்ட்ஸ் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா எப்படி வந்து அதை வந்து நீங்கள் சென்டென்சஸில் யூஸ் பண்ணி பேசுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கால் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஹாப்பி டு கிளியர் யுவர் டவுட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.